மேற்கு வங்க மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் வருகையின் போது மரபுகள் பின்பற்றப்படாத விவகாரம் தொடர்பாக குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், குடியரசுத் தலைவர் பதவி என்பது மிக உயர்ந்த அரசியல் சாசன பதவி என்றும், அந்த பதவிக்கு உரிய கண்ணியத்தை அளிப்பதுடன் பாரம்பரிய மரபுகளை எப்போதும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு துரதிருஷ்டவசமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரின் மேற்கு வங்க பயணத்தின் போது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மரபுகளை பின்பற்ற தவறிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைத்து எல்லைகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீறி வருவதாகவும், குடியரசுத் தலைவருக்கு ஏற்பட்ட அவமரியாதைக்கு அந்த அரசுதான் காரணம் என்றும் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவி அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும், அதற்கு உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் தமது வேதனையை வெளியிட்டிருப்பது நாட்டு மக்களிடையே பெரும் கவலையை அளித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். முன் எப்போதும் நடந்திடாத இந்த சம்பவத்தை ஜனநாயகத்தின் மீதும் பழங்குடியின மேம்பாட்டின் மீதும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் வேதனை அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், குடியரசுத் தலைவருக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதை குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் வெளிப்படையான அவமரியாதை வெட்கக்கேடானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார். பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவரை அவமதித்துள்ளது நாட்டின் பழங்குடியின சமூகத்தினரையே அவமதித்த செயல் என்று கூறியுள்ள எல் முருகன், இதற்கு மேற்கு வங்க அரசு மக்களிடம் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் வருகையின் போது மரபு குளறுபடிகள் நடைபெற்றதாக கூறப்படுவதை மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மறுத்துள்ளார். சிலிகுரியில் தனியார் பழங்குடியின அமைப்பு ஒன்று மாநாட்டை நடத்தியதாகவும், அதில் கலந்து கொள்ளுமாறு அந்த அமைப்பு தான் அழைப்பு விடுத்தது என்றும் கூறியுள்ளார். தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு எழுத்து மூலமும் தொலைபேசி வழியாகவும் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் அலுவலகத்தைச் சேர்ந்த குழு கடந்த 5ஆம் தேதி மாநாடு நடைபெற்ற இடத்திற்கு சென்று பார்வையிட்டதாகவும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.